ஓம் ஸ்ரீ குருப்பியோ நம. ஸ்ரீ மகாபிரிவாத்திரணம். இன்றைக்கி தெய்வத்தின் குரல் பாகம் 5 சங்கர சரித்தம் என்ற தலைப்பில் பெரிவா சொல்கிறத மேலே வாசிக்கிறேன். இது பக்கம் 649 ஆரம்பிக்கிறது. நிர்வாணம் என்று புத்தர் தான் முதலில் சொன்னார் என்று ஒரு தப்பு அபிப்பிராயம் இருக்கிறது. அவருக்கு முந்தியே லிபரேஷனை, ஆத்மாவின் முடிவான விடுதலை நிலையை நம் சாஸ்திரங்களில் அப்படி நிர்வாணம் என்று சொல்லியிருக்கிறது. கீதையில் பகவான் சிதப்பிரஜனை, ஞான நிலையில் ஊன்றினவனை வர்ணித்து முடிக்கிற போது பிரம்ம நிர்வாணம் ரிஷதி, பிரம்ம நிர்வாணத்தை அடைகிறான் என்றே சொல்லியிருக்கிறார். அப்புறம் தனக்குள்ளேயே அடங்கி சுகித்து கழித்து கொண்டு உள்ளொளிலேயே முழுகிப்போன யோகி உயிர் வாழும்போதே பிரம்மமாயிருந்து பிரம்ம நிர்வாணம் அடைகிறான் என்று சந்நியாசி யோகம் என்ற அத்தியாயத்தில் சொல்கிறார். யோ அந்தஹ சுகோ அந்தரராம சதாந்தர் ஜோதிரேவய ச யோனி பிரம்ம நிர்வாணம் பிரம்மபோதோ அதிகச்சதி. வித்தியாசம் என்னவென்றால், புத்தர் நிர்வாணம் என்று மட்டுமே சொல்லியிருக்கிற பகவான் பிரம்ம நிர்வாணம் என்கிறார். முக்கியமான வித்தியாசம், புத்தர் நிர்வாணம் என்ற மந்திரம் சொல்வதால் ஜீவாத்ம பாவம் அடிபட்டு அழிவுபட்டு ஒரே சூன்யமாய் விடுவதை மட்டுமே குறிப்பிடுகிறார். இப்படி ஜீவாத்மா அழிந்து போய் ஒரே சூன்யமாகி விடாமல் ஜீவாத்மா பாவம் அழிந்தாலும் பரமாத்மாவான பிரம்மமாகவே ஆகிவிடுகிறான் என்ற பரிபூர்ண நிலை குறிக்கத்தான் பகவான் பிரம்ம நிர்வாணம் என்று ஒவ்வொரு தடவையும் சொல்கிறார். சுகர் சந்நியாசி என்பவனுக்கு ஏற்பட்ட காவி வஸ்திரமும் போட்டுக்கொள்ளாமல் திகம்பரமாக இருந்தவர் என்று சொல்லிக் கொண்டிருந்தேன். விசேஷம் என்னவென்றால், அவர் தம்மளவில் ஸ்திரீ புருஷ பேதம் தெரியாத பரிசுத்த நிலையில் நிர்வஸ்திரமாயிருந்தது மட்டுமில்லை, இந்த பேத உணர்ச்சி நிறைய உள்ள இதர ஜனங்களுக்கு கூட அவருடைய சாநித்திய விசேஷத்தினால் தாங்களும் அந்த தோஷம் இல்லாதவர்களாக விடுவார்கள். ஒரு கதை உண்டு. அவர் பூணல் பூடுவதற்கு முந்தியே பரிவிராட்டாக ஓடினார். பின்னாலே வியாசர் புத்ரா என்று ஓடினார் என்று சொன்னேன் அல்லவா? பால்யத்திலேயே அப்படி அவர் சுகர் ஓடி இருக்கக்கூடும் என்று நான் சொன்னாலும், இந்த கதைப்படி அவர் நல்ல யௌவன பிராயம் வந்த பின் தான் அப்படி போனது. வியாசர் தனக்கு ஒரு சத்புத்திரன் வாய்க்க வேண்டும் என்ற தாபத்தோடு பிரார்த்தனையோடு யாகாக்னிக்காக அரணிக்கட்டையை கடைந்து கொண்டிருந்தார். அந்த அக்னியிலே சுகர் ஜோதிஸ்வரூபமாக உத்பவித்தார். உத்பவிக்கும் போதே யுவாவாக இருந்தார் என்றும் அபிப்பிராயம் உண்டு. ஆக கட்டிலம் காளை உருவத்தில் அவர் பாட்டுக்கு வஸ்திரமில்லாமல் போய்கொண்டிருந்தார். வழியில் ஒரு இடத்தில் ஸ்திரீகள் ஸ்நானம் பண்ணி கொண்டிருந்தார்கள். அவர்களுக்கு நடுவில் சுகர் நிர்வஸ்திரமாக வருகிறார். அவர்களும் அந்த மாதிரியே இருக்கிறார்கள். ஆனால் அவர் அப்படி இருப்பதும் சரி, தாங்கள் அப்படி இருப்பதும் சரி, இரண்டுமே அந்த பெண்டுகளுக்கு கொஞ்சம் கூட விகல்பமாக தெரியவில்லையாம், லஜ்ஜையே உண்டாகவில்லையாம். சுகர் மேலே போய்விட்டார். ஒரு நிமிஷம் கழித்து வியாசாச்சாரியலும் அந்த வழியிலே ஓடி வந்தார். இவர் நல்ல விருத்தர், மரபுரி மாந்தோல் எல்லாம் போட்டுக்கொண்டு உடம்பை நன்றாக மூடிக்கொண்டிருப்பவர். இவரை பார்த்தவுடன் அந்த ஸ்திரீகளுக்கு ரொம்பவும் வெட்கம் ஏற்பட்டு துணிகளை வாரி போட்டு கொண்டார்களாம். அதென்ன, என் குமாரன் காளை பருவத்துக்காரன் போனபோது நீங்கள் பாட்டுக்கு ஸ்நானம் பண்ணி கொண்டிருந்தீர்கள், நான் கிழவன் வருகிற போது வெட்கம் தாங்க முடியாமல் அவதிப்படுகிறீர்கள் என்று வியாசர் கேட்டாராம். வயசு என்னவாய் இருந்தால் என்ன, அவருடைய நிர்மலம்தான் எங்களை தொட்டுடுத்து அவர் சந்நிதியிலே எங்களுக்கும் பேத உணர்ச்சி தெரியவில்லை என்று அவர்கள் பதில் சொன்னார்களாம். சுகர் மாதிரியானவர்களுக்கு வியவஸ்தை விதிகள், ரூல்கள் எதுவும் இல்லை. 4 ஆசிரமங்களில் முடிவானது அந்த சந்நியாசம். ஆனால் அதற்கும் ரூல்கள் உண்டு. இப்படித்தான் பண்ணணும், இப்படி பண்ணப்படாது என்று அநேகம் உண்டு. ஒரு ரூலுக்கு உட்படாத பிரம்மஸ்வரூபமாகவே இருந்தவர் சுகர். அதனால் சந்நியாச ஆசிரமத்துக்கும் மேலே போய்விட்டவர். இப்படி 4 ஆசிரமங்களுக்கு மேலே போய்விட்டவர்களுக்கு ஜாதி ஆச்சாரங்களாகிய ரூல்களும் கிடையாதாதலால் ஆசிரமங்கள் வர்ணங்கள் ஆகியவற்றை கடந்துவிட்ட அவர்களை அதிவர்ணாசிரமிகள் என்று சொல்வார்கள். அத்தியாஸ்மிகள் என்று சொல்வதும் உண்டு. ஆசிரமத்தை கடந்தவர் என்றாலே வர்ணத்தையும் கடந்தவராகத்தான் இருக்க வேண்டும். அதனால் இப்படி அதிவர்ணாசிரமி என்பதற்கு அத்தியாசிரமி என்று சொன்னாலே போதும். குரு பரம்பரையில் தட்சிணாமூர்த்திக்கு அடுத்ததாக மகாவிஷ்ணுவுக்கு முன்பாக தத்தாத்திரேயை சொல்லும் வழக்கம் உண்டு. அமூர்த்தியான பரபிரம்மமாக இருக்கப்பட்ட தட்சிணாமூர்த்தி, அப்புறம் திரிமூர்த்தி ஸ்வரூபமாக தத்தாத்திரேயர், அதற்கப்புறம் திரிமூர்த்திகளில் வரும் மகாவிஷ்ணு, பிரம்மா என்று குரு பரம்பரை போகிறது. திரிமூர்த்திகளில் விட்டுப்போன சிவனும் தட்சிணாமூர்த்தியில் வந்துவிடுகிறார். அப்புறம் இந்த பரம்பரைக்கு நடுநாயகமாக ஒரு ஹாரத்தின் நடுவில் உள்ள ரத்ன பதக்கம் மாதிரியாக உள்ள ஸ்ரீ சங்கர பகவத் பாதாளும் சிவன்தான்.
நான் சொல்ல வந்தது, சுகரைப் போல அதிவர்ணாசிரமியாக குரு பரம்பரையில் வருகிற இன்னொருவர் தத்தர் என்பர். மும்மூர்த்தியும் சேர்ந்தவர் என்றாலும் அவர் தட்சிணாமூர்த்தி, மகாவிஷ்ணு, பிரம்மா ஆகியவர்கள் தெய்வங்களாகவே இருப்பது போல இல்லாமல் பூலோகத்தில் அவதூத சந்நியாசியாக திரிந்து கொண்டிருந்தவர். சந்நியாசி என்றால் அசல் சந்நியாசிரமி அல்ல. அந்த மாதிரி உடைமைகளையெல்லாம் உதறிவிட்டு சதாவும் சஞ்சாரம் செய்து கொண்டிருந்தவர். வாஸ்தவத்தில் அவரும் சந்நியாசிக்குரிய முண்டனம் காஷாயம் இல்லாமல் அதிவர்ணாசிரமியாக ஜடையுடன் திகம்பரராக இருந்தவர்தான். உள்ளுக்குள்ளே சதாவும் பிரம்மானுபவத்திலேயே இருக்கும் அதிவர்ணாசிரமி வெளியில் எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம், உடைமைகளை ஆண்டு கொண்டு ராஜாவாக கூட இருக்கலாம், ஒரே இடத்தில் ஜென்மாம்பூரா வசிக்கலாம், எதுவும் பண்ணலாம். ஆனாலும் தத்தரும் சுகரும் அப்படி இல்லாமல் சந்நியாசிகளைப் போல எல்லா உடைமைகளும் விட்டவர்கள், ஒரே இடத்தில் இல்லாமல் சஞ்சாரம் செய்து கொண்டே இருந்தவர்கள். எம் பிரபரஜம் என்று ஸ்லோகத்தில் ஆரம்பித்தபடி சந்நியாசிகளுக்கே உரிய பரிவ்ராஜக விருத்தியை, ஓரிடத்தில் தங்காமல் இடம் பெயர்ந்து கொண்டே இருப்பதான வாழ்க்கை முறையை சுகர் மேற்கொண்டிருந்தார். தத்தாத்ரேயரும் அப்படித்தான். ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஸ்ரீ மகாபரிவாஜனம் மகாபரிவாஜனம் மகாபரிவாஜனம்.